த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் போயிட்டு அப்படியே அங்கிருந்து சீனா போயிருக்கிறாரு. அவருடைய இந்த அரசு முறை பயணங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டிருக்கு. என்னன்னு புரியல. இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பல ஆச்சரியமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்தியா மீது அமெரிக்கா அதிகப்படியான வரி விதிப்பை செஞ்சுக்கிட்டு வர்றது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாயிட்டு இருக்கு. இதை சரி செய்யறதுக்காக மத்திய அரசாங்கம் கடுமையான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அடுத்தடுத்து வெளிநாடு சுற்றுப்பயணங்களுக்கு போய் நிலைமையை ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கான வேலைகள்ல ரொம்ப மும்முரமா ஈடுபட்டு இருக்கிறாரு. அந்த வகையில அவரு ஜப்பானுக்கு ஆகஸ்ட் மாத இறுதியில போயிருக்கிறாரு. அங்க போனதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு புத்த கோவிலுக்கு போனப்போ அந்த கோவிலுடைய தலைமை பூசாரி த்ரூமன் வகை பொம்மையை பரிசா கொடுத்திருக்கிறாரு. சரி, இருந்துட்டு போகுது, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிசளிக்கப்பட்ட அந்த பொம்மைக்கும் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இதுக்கு நம்ம கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. கிபி 5ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல பிறந்தவர் போதிதர்மர். பல்லவ அரசரான கந்தவர்மனுடைய 3வது மகனா பிறந்தவர் தான் போதிதர்மன். அதுக்கப்புறமா போதிதர்மன் தமிழ்நாட்டில இருந்து சீனாவுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகி அங்க தற்காப்பு கலைகள் எல்லாம் கத்து கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கடவுளுக்கு நிகரானவரா போதிதர்மனை சீன மக்கள் வழிபட்டு இருக்கிறாங்க. இது வெறும் சீனாவில மட்டும் இல்லாம புத்த மதம் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கோ அங்க எல்லா இடங்கள்லயுமே போதிதர்மன் கடவுளா வணங்கப்படுறாரு. அதிலும் குறிப்பா ஜப்பான்ல மத வழிபாடு தொடங்கி அரசியல் நிகழ்வுகள் வரைக்கும் போதிதர்மன் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறாரு. போதிதர்மன் பத்தின நிறைய விஷயங்கள் தமிழர்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா 7ஆம் அறிவு திரைப்படம் வந்தது. அதுக்கப்புறமா போதிதர்மனை பத்தி தேடி தேடி ஆய்வுகள்லாம் நடத்தப்பட்டு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அப்படி போதிதர்மன் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள்ல ஒண்ணு, போதிதர்மன் ஒரு செவுத்தை பார்த்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆடாம அசையாம தவம் இருந்தாரு அப்படின்றதுதான். அப்படி 9 ஆண்டுகள் தவம் இருந்ததுனால அவருடைய உடல்ல நிறைய பாதிப்புகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. 9 ஆண்டுகள் தவத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டிருக்கு. இந்த தவத்தை நம்ம எதுக்காக செஞ்சோம் அப்படின்னு அவருக்கு அவரே கேள்வி எழுப்பி இருக்கிறார். இதுக்கப்புறமா நம்ம தவம் எதையும் செஞ்சு கால விரயம் பண்ணக்கூடாது, முழுக்க முழுக்க மக்கள் சேவை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற முடிவுக்கு வந்த அவரு தவம் செய்யாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தனது கண் இமைகளை வெட்டி எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு கதை இருக்கு. அப்படி கண் இமைகள் வெட்டி எடுக்கப்பட்ட போதி தர்மருடைய முகம்தான் பொம்மை உருவமா இன்னைக்கு ஜப்பான்ல மிகப்பெரிய அளவுல இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டுடைய அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரங்களின் போது போதி தர்மருடைய இந்த உருவ பொம்மையான இந்த பொம்மையை முன் வச்சு இதன் மீது சத்தியம் எடுப்பாங்க. நான் ஜெயிச்சு வந்தேன்னா மக்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அப்படின்றத இந்த பொம்மை மீது சத்தியம் பண்றேன் அப்படின்னு அரசியல்வாதிகள் சத்தியம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பொம்மையை பொறுத்த வரைக்கும் ஜப்பான்ல தீய விஷயங்களை விளக்கக்கூடியதாகவும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர்றதாகவும் மக்கள் நம்புறாங்க. கோவில்கள்ல வாசல்கள்ல நம்ம ஊர்ல எப்படி மஞ்சள் கயிறுலாம் விற்பாங்களோ அதே மாதிரி அந்த ஊர் புத்த கோயில்கள் வாசல்ல ஆயிரக்கணக்கான பொம்மைகள் சிறிய அளவுல பெரிய அளவுலன்னு வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. இதை அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதா நம்புறாங்க. நீங்க ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, கண்டிப்பா இந்த பொம்மை ஒன்னாவது இருக்கும் அப்படின்றத ஆய்வுகள் எல்லாம் சொல்லுது. அப்படி தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல பல்லவ வம்சத்துல பிறந்த போதி தர்மருடைய உருவ பொம்மை தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜப்பானுக்கு அரசுமுறை பயணமா போன போது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அரசுமுறை பயணத்தை முடிச்சுட்டு அவர் நேரா எங்க போறாரு? சீனாவுக்கு போறாரு. சீனாவுல என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது? அமெரிக்காவுடைய வரி விதிப்புகளை சமாளிக்கக்கூடிய வகையில சீனாவும் இந்தியாவும் இணைஞ்சு வர்த்தக ரீதியிலான செயல்பாடுகள்ல ஈடுபடணும் அப்படின்றதுக்கான ஆலோசனைகளா நடக்கப்பட போகுது. முக்கிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக போகுது. சரி, இது 2 நாடுகளுக்கு இடையில் நடக்க போகக்கூடிய ஒரு வர்த்தக உறவு. இதுக்கும் மோதி தர்மனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோம்னா சீனாவுடைய அதிபரான ஜி ஜின்பிங் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமா வந்திருந்தாரு. எங்க வந்திருந்தாரு? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துக்கு தான் வந்திருந்தாரு. அந்த மாமல்லபுரம் கோவில்கள் அந்த கடற்கரை பகுதிகள் அத்தனையும் நிர்மாணிச்சதும் கட்டினதும் யாரு? பல்லவ வம்சத்தை சேர்ந்தவங்க. அதாவது போதி தர்மர் வழியில வந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவங்களுடைய பகுதி தான் மாமல்லபுரமா இருக்கு. அந்த மாமல்லபுரத்துக்கு தான் சீன அதிபரை கூட்டு வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவை புதுப்பிக்கிறதுக்கான அதை இன்னும் வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருந்தாரு. இப்போ ஜப்பானுக்கு போய் ஜப்பான்ல இருந்து சீனாவுக்கு போகக்கூடிய அந்த பயணத்துல 2 நாடு உறவு அப்படின்றது ரொம்ப மேம்படணும் அப்படின்றதுக்காக மீண்டும் அந்த போதி தர்மர் விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில இருந்து ஜப்பான் போறாரு, ஜப்பான்ல இருந்து சீனா போறாரு. 2 நாடுகளுக்கு இடையில முக்கிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக போகுது. இது அத்தனைக்கும் நடுவுல ஒரு சாட்சியமா இருக்கிறது தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல பல்லவ வம்சத்தை சேர்ந்த போதி தர்மருடைய அந்த உருவ பொம்மை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அதனால தாங்க சொல்லுவாங்க
உலகத் தலைவர்களுடைய ஒரு சின்ன சின்ன நகர்வுகளுக்கு உள்ளேயும் ஆழமான அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஒரு கிஃப்ட் பண்றாங்க, இல்ல ஒரு மீட்டிங்க்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்காது. அதுக்குள்ள ஏராளமான அர்த்தங்கள் அப்படின்றது பொதிஞ்சிருக்கும். இந்தியா சீனாவுக்கு இடையில் இருந்த நிறைய கான்ஃபிளிக்ட்டுகள் 2019ஆம் ஆண்டு சீன அதிபர் மாமல்லபுரத்துக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி கூட பேசினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மேம்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா 2 நாடுகளுக்கு இடையில கடுமையான விரிசல் ஏற்பட்டிருந்தது. இப்போ மீண்டும் சந்திப்பு அப்படின்றது நடக்க போகுது. அதுக்கு மீண்டும் தமிழ்நாடு ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருக்குது. சூப்பரா இருக்குல்ல? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இதுல என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த மாதிரியான ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் தமிழ் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.